ஃப்ரம் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது. இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் சீரீஸ். நான் இதை 2024 பார்த்தேன். அப்போ தான் சீசன் 3 வந்துச்சு. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனில் வந்து ஒரு ஷெரீஃப் இருப்பார். ஸோ அவர் கையில் வந்து ஒரு மணி, ஒரு பெல் எடுத்துகிட்டு இப்படி அடிச்சுட்டே போவார். ஸோ அவர் இப்படி இந்த மணியை இப்படி அடிக்கும் போது, அந்த பெல் இப்படி அடிக்கும் போது அதுலேருந்து ஒரு சவுண்டு ஜென்ரேட் ஆகும். அந்த சவுண்டை கேட்ட உடனே அங்கே இருக்கிற பீப்புள் யாரெல்லாம் வந்து ரோட்டில் இருக்காங்களோ இல்லை சும்மா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த சவுண்டு கேட்ட உடனே அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இவரும் அந்த ஷெரீஃபும் வந்து அந்த டவுன் ஃபுல்லாக இந்த சவுண்டை வந்து இப்படி அடிச்சுட்டு அந்த டவுன் ஃபுல்லாக நடந்து போயிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு இவரும் வந்து உள்ளே போயிடுவார். பார்க்குற நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது. என்னடா இவர் ஷெரீஃப்னு சொல்கிறாங்க, இவர் பாட்டு வெளியே வராரு, இந்த மாதிரி ஒரு மணி அடிக்கிறாரு, அந்த சவுண்டை கேட்டவுடனே எல்லோரும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவர் எல்லோரும் செக் பண்ணிவிட்டு இவர் உள்ளே போயிட்ட உடனே இருட்டினதுக்கப்புறம் பார்த்தா அந்த டவுனை சுற்றி இருக்க ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்மைலிங் க்ரீச்சர்ஸ் வெளியே வரும். ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும் உண்மையிலேயே. நம்ம நார்மலாக வந்து மற்ற படங்களில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீச்சர்ஸ் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டெரிஃபிக்காக பயமுத்துற மாதிரி இருக்கும். பட் இதில் க்ரீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலி ஃபேஸோடு இருக்கும். ஸோ உண்மையிலே இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும், டெரிஃபிக்காக இருக்கும். ஸோ இதுங்க வர டைமில் மக்கள் யாரெல்லாம் பீப்புள் அந்த டவுனில் இருக்க பீப்புள் யாரெல்லாம் வெளியே இருந்தால் அந்த பீப்புள் எல்லாருமே இந்த க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த பீப்புளை கொன்னுட்டு அதுங்களை சாப்பிட்றோம் வேறு. நான் இந்த ஷோவை பற்றி நிறைய ரிவீல் பண்ண விரும்பலை, பட் இது மட்டும் சொல்கிறேன். இந்த ஷோவில் இருக்கவங்க இந்த டவுனில் இருக்க பீப்புள் எல்லாருமே இங்கே வந்து மாட்டிக்குவாங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே இவங்களால் தப்பிக்க முடியாது. காலையில் நார்மலாக இருக்கிற டவுன் வந்து சாயந்தரம் ஆன உடனே அப்படியே நைட்மேர் டவுன் ஆகிடும். நம்ம சின்ன வயசில் இந்த ஜாக்கி சான் டிவி ஷோ பார்த்துருப்போம், ஆனிமேக்ஸ், அதுக்கப்புறமா சுட்டி டிவிலலாம். ஸோ அந்த ஷோவில் பார்த்தோம் அப்படின்னா மேஜிக்கல் டாலிஸ்மென்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ்லையுமே வந்து மேஜிக்கல் டாலிஸ்மென்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க அந்த க்ரீச்சர்ஸ் கிட்டேருந்து இவங்கள காப்பாற்றிக்குவாங்க. இது வரைக்கும் 4 சீசன் வந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் ஏதாவது மோசமாகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீரீஸ். இஃப் யூ ஆர் இன்டு டார்க், ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி, சம்திங் சூப்பர் நேச்சுரல், creatures coming out of the dark, creatures coming out of the woods to hunt people, அன்எக்ஸ்பிளைன்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் ஆல்ரெடி சீரீஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரம் சீரீஸும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கிவ் இட் அ ட்ரை.